வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலக வர்த்தகத்தையே தலைகீழா புரட்டி போட்ட ஒரு சம்பவம். அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால உலகமே ஒரே குழப்பத்துல இருக்கு. என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. அப்போ உண்மையிலேயே அமெரிக்க உச்சநீதிமன்றம் குளோபல் ட்ரேடோட ரூல்ஸே மாத்திடுச்சா? இதுதான் இப்போ எல்லார் முன்னாடியும் இருக்கிற பெரிய கேள்வி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்ததுன்னா, அதிபர் ட்ரம்ப் போட்டுட்டு இருந்த டாரிஃப், அதாவது வரிகள் சட்டத்துக்கே புறம்பானதுன்னு அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு தீர்ப்பு உலக அளவுல பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கிடுச்சு. பாருங்க, மொத்தம் 9 நீதிபதிகள், அதுல 6 பேர் ட்ரம்போட பாலிசிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. 3 பேர் தான் ஆதரவு. இது வெறும் சட்டப்படி ஒரு தோல்வி மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் மெசேஜையும் கொடுக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். கோர்ட்டோட தீர்ப்பு அந்த வரிகளுக்கு எதிரானது கிடையாது, அந்த வரிகளை எப்படி கொண்டு வந்தாங்கன்ற முறைக்கு எதிரானது. அதாவது 1977 வந்த IEIPAன்னு ஒரு எமர்ஜென்சி சட்டத்தை பயன்படுத்தி வரி போட்டது தான் தப்புன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. வரிகளே தப்புன்னு சொல்லல. சரி, இந்த தீர்ப்பால ட்ரம்ப் போட்ட எல்லா வரியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு உலகம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தப்போ ட்ரம்ப் அவரோட அடுத்த மூவா ஆரம்பிச்சார். யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அவர் என்ன பண்ணார்னா, சட்டவிரோதம்னு சொன்ன அந்த IEPA சட்டத்தை தூக்கி போட்டுட்டு அரசியல் சாசனத்தோட பிரிவு 122 கையில் எடுத்தார். இது சட்டப்படி சரிதான், ஆனா இதுல ஒரு பெரிய கண்டிஷன் இருக்கு. அந்த புது அறிவிப்பு என்ன தெரியுமா? முன்னாடி இருந்த அத்தனை குழப்பமான வரி விதிப்பு முறைகளும் காலி. இனிமே உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி ஃபிளாட்டா 10% வரி, அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு 10% வரி அறிவிப்பால வந்த மிகப்பெரிய விளைவு என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு பேசின எல்லா ட்ரேட் டீல்ஸும் ஒரே நிமிஷத்துல செல்லா காசு ஆயிடுச்சு. இதோட தாக்கத்தை நீங்களே பாருங்க. வியட்நாம் மேல 20% வரி இருந்துச்சு, இந்தியாவுக்கு 18%, ஐரோப்பிய யூனியனுக்கு 15%, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கணக்கு. இப்போ எல்லாமே தட்டையா 10% ஆயிடுச்சு. பல வருஷமா பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கின சலுகைகள் எல்லாம் ஒரே ராத்திரியில காணாம போயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திடீர் மாற்றம் இந்தியாவை எப்படி பாதிக்குது? சொல்லப்போனா இதுல நமக்கு நல்லதும் இருக்கு, அதே சமயம் சில பெரிய சவால்களும் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம மேல இருந்த வரி 18%ல இருந்து 10% குறைஞ்சிருக்கு. இது சூப்பர். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம போட்டியாளர்களான வியட்நாம், சீனா மாதிரியான நாடுகளை விட நமக்கு ஒரு வரி சலுகை இருந்துச்சு இல்லையா? இப்போ அது போயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஒரே ஸ்டார்டிங் லைன்ல நிக்கிறோம். அப்போ இதுலேருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே இந்தியாவால அந்த டாரிஃப் வித்தியாசத்தை நம்பி பிழைக்க முடியாது. இனிமே போட்டி முழுக்க உற்பத்தி செலவுல தான். யார் கம்மி விலைக்கு தரமா பொருள் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். சரி, இப்போ இந்த கதையோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அதுதான் அதிபர் ட்ரம்போட அரசியல் நிலைமையும் இந்த புது பாலிசியோட தற்காலிக தன்மையும். ட்ரம்ப் பயன்படுத்தின அந்த ஆர்டிகிள் 122 படி அவருக்கு வெறும் 150 நாளைக்கு மட்டும்தான் இந்த அதிகாரமே இருக்கு. 150 நாள் முடிஞ்சதும் இந்த 10% வரி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இதை தொடரணும்னா அவர் அமெரிக்கா பார்லிமெண்ட் கிட்ட கண்டிப்பா பர்மிஷன் வாங்கியாகணும். ஆனா அந்த பெர்மிஷனை வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ட்ரம்போட செல்வாக்கு, அதாவது அவரோட அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 38% தான் இருக்கு. இது ஒரு வரலாற்று சரிவு. இவ்ளோ கம்மியான ஆதரவை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு புது சட்டத்தை பாஸ் பண்றதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். இந்த அரசியல் நெருக்கடியில அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளையே திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவங்கள முட்டாள்கள்னோ அவங்க வெட்டப்படணும்னு சொன்னார். இதுவே அவர் எந்த அளவுக்கு அழுத்தத்துல ஒரு பலவீனமான நிலையில இருக்காருன்னு அப்பட்டமா காட்டுது. அவரோட செல்வாக்கு குறையறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இமிகிரேஷன் பாலிசியில தோல்வி, ஐரோப்பா மாதிரி நட்பு நாடுகள் கூட சண்டை, அவர் போட்ட வரிகளால வந்த விலைவாசி உயர்வு, கடைசியா இந்த கோர்ட் தீர்ப்புன்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா ஒரு தற்காலிகமான வரி, இன்னொரு பக்கம் ரொம்பவே பலவீனமான நிலையில இருக்கிற ஒரு அதிபர். இந்த ரெண்டும் சேர்ந்து உலக வர்த்தகத்தை ஒரு கணிக்கவே முடியாத, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு புது கட்டத்துக்குள்ள தள்ளுதா? இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் முன்னாடி நிக்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி.